உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னால், அப்போ உண்மை எவ்வளவு முக்கியம் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். பொய் பேசக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொய் பேசக்கூடாது. காரணம் என்னென்னா, பொய்க்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பொய் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிசாசினுடையது. கவனிக்கிறீங்களா? அவன் தான் என்ன பண்ணுறான்னா, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ நாம் பொய் பேசுகிறோம்னு சொன்னால், நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் அப்படி என்பதற்கான தகுதியை நாம் இழக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பொய்யுரையாத தேவன் பொய்யை வெறுக்கிறாரு. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அதனால தான் உங்ககிட்டையும் என்கிட்டையும் அந்த உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மை நீங்கள் பேசக்கூடியவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கூட பாருங்கள், அநேக நேரங்களில் 10 கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசேயின் இடத்துல தேவன் கொடுத்த போது, மோசே அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு வந்துட்டு படித்து காட்டுகிறார் மக்களிடத்தில். நாங்கள் அப்படியே செய்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அந்த 10 கட்டளையை மோசே வாசித்து காட்டும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் அப்படியே செய்வோம் நாங்கள். ஆனால் ஒருத்தர் கூட செய்யலை. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர் அப்படின்றதுனால தான் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் என்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறக்கூடியவர் இல்லை. அவர் மாற்றத்துக்குரியவர் அல்ல. அவர் எப்படி? அவர் உண்மையுள்ள தேவன். அந்த விஷயத்தினால தான் நான் தைரியமாக அவரிடத்துல நெருங்கவே முடியும். காரணம் என்னென்னா, என்னுடைய நலனின் அடிப்படையில் நான் அவரிடத்துல போல, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவாருங்கிறத நம்பி நான் அவரிடத்துல போகிறேன். அப்போது பொய் நமக்கு தகுதியானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலையும் பொய்யை என்ன பண்ணக்கூடாது? நாம் பேசவே கூடாது. பொய் நமக்கு எதிரான ஒரு செயல். உண்மையை பேசும்போது அந்த உண்மை நம்மளை என்ன பண்ணோம்? இன்றைக்கி நீங்கள் பேசுகிற உண்மையான அந்த வார்த்தைகள் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை என்ன பண்ணோம்? உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். ஆனால் நீங்கள் பொய் பேசும்போது அந்த பொய்யானது உங்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பூமியில் எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகாது. அப்போ பொய் பேசி நாம் அழிந்து போவதை விட உண்மையை பேசி தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரணமாக இருக்குது. நாம் உண்மையை பேசும்போது தான் அந்த உண்மை என்ன பண்ணோம்? உயர்த்தும். தேவன் உண்மையுள்ளவர். ஆகையால் நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.